வெல்கம் பேக் டு ஸ்டடி வித் ஜோ. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரீசனிங்ல டிஸ்டன்ஸ் அண்ட் டைரக்ஷன்ஸ்ல செகண்ட் சம் தான் பார்க்க போறோம். இது மெத்தட் 2. ரீனா கிழக்கு நோக்கி 45 கிலோமீட்டர் ஓட்டி வலதுபுறம் திரும்பி 65 கிலோமீட்டர் ஓட்டுவதற்கு முன் இடதுபுறம் திரும்பி காரை நிறுத்துகிறார். வலதுபுறம் திரும்பும் வரை 10 கிலோமீட்டர் தூரம் ஓட்டுகிறார். பின் இடதுபுறம் திரும்பி 53 கிலோமீட்டர் நடக்கிறார். இடதுபுறம் திரும்பிய பிறகு அவள் வலதுபுறம் திரும்புகிறாள். அவள் இப்பொழுது எந்த திசையை நோக்கி இருக்கிறாள்? ஃபர்ஸ்ட் மெத்தடை நம்ம ஷார்ட்கட் இல்லாமையே போட்டுடலாம். பட் செகண்ட் மெத்தடை வந்து நம்ம ஷார்ட்கட்டில் மட்டும்தான் போட முடியும். ஏன்னா எக்ஸாம் டைமில் அங்கே போய் உட்காந்துட்டு நம்ம இவ்வளோ பெரிய சம்மை வந்து உட்காந்து சால்வ் பண்ணிட்டு இருந்தோம்னா நமக்கு டைம் வேஸ்ட் ஆகிடும். அதனால நம்ம எப்படி ஷார்ட்கட் போடுறதுன்னு சொல்லிட்டு எந்தெந்த சம்முக்கெல்லாம் போடணும்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்போ இது ரொம்ப பெரிய சம்மு. லாஸ்ட்டாக ஃபர்ஸ்ட் சம் நம்ம பார்த்தோம். அது ஓகே, ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை. அது ரொம்ப சின்ன சம் தான். ஸோ அதை ஷார்ட்கட் இல்லாமையே சால்வ் பண்ணிடலாம். ஆனால் இதுக்கெல்லாம் ஷார்ட்கட் கம்பல்சரி வேணும். சரிங்களா? அதனால இதை நம்ம ஷார்ட்கட் போட்டு தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இப்போ நான் வலது இடதுன்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிச்சுக்கிட்டேன். இப்போ இந்த டிவைட் பண்ணதை வந்து நம்ம கவுண்ட் பண்ணி போட்டுக்கலாம். எத்தனை டைம் வலது எத்தனை டைம் இடதுன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். ரீனா கிழக்கு நோக்கி 45 கிலோமீட்டர் காரை ஓட்டுறாங்க. வலதுபுறம் திருப்பி, ஸோ வலது ஒரு டைம் வருது. 65 கிலோமீட்டர் ஓட்டுவதற்கு முன் இடதுபுறம், மறுபடியும் இடதுபுறம் ஒரு டைம் வருது. திருப்பி காரை நிறுத்துகிறார். வலதுபுறம் திரும்பும் வரை மறுபடியும் வலதுபுறம் ஒன்று வருது. 10 கிலோமீட்டர் தூரம் ஓட்டுகிறாள். பின் இடதுபுறம் ஒரு டைம் வருது. திருப்பி 53 கிலோமீட்டர் நடக்கிறாள். இடதுபுறம் திரும்பிய பிறகு இடதுபுறம் மறுபடியும் ஒரு டைம் வருது. அவள் வலதுபுறம் திரும்புகிறார். மறுபடியும் வலதுபுறம் வருது. அவள் இப்பொழுது எந்த திசையை நோக்கியவாறு இருக்கிறார்? நான் லாஸ்ட் மெத்தடில் என்ன சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா, வலதுக்கு இடது இது மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் இப்படி நம்ம அடிச்சுட்டு பேலன்ஸ் எது இருக்கோ அதை வச்சு நம்ம செம்ம சால்வ் பண்ணியிருப்போம். பட் இதில் எல்லாமே அடிஞ்சிருச்சு அப்படின்னும் போது இதில் தான் ஒரு ஷார்ட்கட் இருக்குது. ஸோ எல்லாமே அடிஞ்சிருச்சுன்னா ஒன்றுமே இல்லை. ஃபர்ஸ்ட் மெத்தடில் நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தேன், ஃபர்ஸ்ட் வர டைரக்ஷன்ஸ் தான் நமக்கு ஒரு கீவேர்டுன்னு சொல்லியிருந்தேன். அப்போ ரீனா கிழக்கு நோக்கி அப்படின்னும் போது கிழக்கு தான் வந்து நமக்கு கீவேர்டாக இருக்குது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் மெத்தடில் பார்த்தீங்கன்னா எந்த சைடு வந்து நமக்கு பேலன்ஸ் இருக்கோ அதை கிழக்குல இருந்து நம்ம எடுத்துருப்போம். சரிங்களா? அதே மாதிரி இதில் பேலன்ஸ் இல்லை. இப்போ எல்லாமே வந்து இங்கே நம்ம அடிச்சாச்சு. இப்போ பேலன்ஸ் நமக்கு இல்லை. அப்போனா கிழக்கு தான் ஆன்சர். இது அந்த மெத்தடை விட ஈஸி. புரியலன்னா கேளுங்க, இன்னும் கொஞ்சம் டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதை விட ஈஸியான மெத்தட் உங்களுக்கு இருக்கவே முடியாது. ஸோ நெக்ஸ்ட் சம்மில் நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.